Welcome to Future Vision Study Center. In botany class, today we are going to discuss about the Unit 9. Topic is plant ecology, environment, conservation biology and phytogeography. ஸோ இந்த யூனிட்டோடைய டாபிக் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய 9th யூனிட் பார்த்தோம்னா வந்து பிளான்ட் எக்காலஜி, என்விரான்மெண்ட், கன்சர்வேஷன் பயாலஜி, ஃபைட்டோஜியோகிராஃபி, பிளான்ட் எக்காலஜி. ஸோ பிளான்ட் எக்காலஜினா இதில் பற்றி நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ பயோட்டிக் ஏபயோட்டிக்னா வந்து லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸை பற்றி படிக்க போகிறோம். பிளான்ட் சக்சஷன் பற்றி படிக்க போகிறோம். ஸோ எக்காலஜிக்கல் அடாப்டேஷன், அதாவது வந்து ஜியோஃபைட்ஸ்னால் என்ன, ஹைட்ரோஃபைட்ஸ்னால் என்ன, எபிஃபைட்ஸ்னால் என்னன்னு படிக்க போகிறோம். தென் ஃபுட் செயின், ஃபுட் வெர்ப், எனர்ஜி ஃப்ளோ, அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம், அது வந்து கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம், ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம், ஐலண்ட் எக்கோசிஸ்டம்ஸ், வாட்டர் எக்கோசிஸ்டம், டெரஸ்ட்ரியல், இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டத்தை பற்றி படிக்க போகிறோம். தென் எக்காலஜிக்கல் பிரமிட்ஸ்னால் என்ன, நியூட்ரியன் சைக்கிள், நம்ம இதுக்கு முன்னாடி 7th யூனிட்டில் வந்து அந்த நைட்ரஜன் சைக்கிள், நைட்ரிஃபிகேஷன்னா என்ன, அமோனிஃபிகேஷன்னா என்ன, அதெல்லாமே படிப்போம். இதில் வந்து பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னால் என்ன, டீகம்போசஸோடு சேர்ந்து வந்து படிக்க போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து பிளான்ட் எக்காலஜி. ஸோ என்விரான்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் கீழே என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து பொல்யூஷன். ஸோ பொல்யூஷன் பார்த்தோம்னா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், இதோடைய காசஸ் வந்து என்ன, கான்சிக்வன்ஸ் வந்து என்னென்ன, அதே மாதிரி க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன, குளோபல் வார்மிங்னா என்ன, தென் ஓசோன் டிப்ளஷன்னா என்ன, ஆசிட் ரெயின்னா என்ன, அதோடைய இம்பேக்ட்ஸ் என்னென்ன வருது, தென் ரெமடிஸ், அதை வந்து எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம், க்ரீன் பில்டிங்ஸ்னால் என்ன. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய காசஸ் எல்லாம் எப்படி க்யூர் பண்ணலாங்கிறத பற்றி என்விரான்மெண்ட்டில் படிக்க போகிறோம். கன்சர்வேஷன் பயாலஜின்னு பார்த்தோன்னா வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன், அதாவது இன்சிட்டு கன்சர்வேஷன் அண்ட் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ஸோ பிரீஃப் அக்கவுண்ட் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் ஆஃப் கன்சர்வேஷன். அஃபாரஸ்டேஷன், இந்த மரம் வெட்டுறதுனால என்னென்ன தீமைகள் வரும், எப்படி வந்து அதை வந்து நம்ம காக்கலாம், அதை பற்றி படிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபைட்டோஜியோகிராஃபி. ஸோ நம்ம இருக்கக்கூடிய க்ரீன் பிளான்ட்ஸ், அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை பற்றியும் வெஜிடேட்டிவ் பற்றியும் வந்து படிக்க போகிறோம். ஸோ த பிரின்சிபல் ஆஃப் வெஜிடேஷன்ஸ், types of India, tropical evergreen forest, deciduous forest, mangrove vegetations and scrub jungles with reference to Tamil Nadu, runicus life forms and remote sensing of vegetation, ஃபோட்டோ இன்டர்பிரடேஷன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஃபோட்டோ ஜியோகிராஃபிக்கு கீழே வந்து படிக்க போகிறோம். ஸோ 7th யூனிட்டில் வந்து 7th யூனிட்டோடைய சப் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒன்று பிளான்ட் எக்காலஜி, நெக்ஸ்ட் ஒன் வந்து என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் கன்சர்வேஷன் பயாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து ஃபைட்டோகிராஃபி. ஸோ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 சப் டாபிக்ஸ் வந்து வருது. ஃபைட்டோ எக்காலஜினா பிளான்ட் எக்காலஜினா பிளான்ட்டை பற்றி படிக்க போகிறோம். என்விரான்மெண்ட்னா என்விரான்மெண்ட்டில் வரக்கூடிய காசஸ் பற்றி படிக்க போகிறோம். கன்சர்வேஷன், எப்படி அதெல்லாம் கன்சர்வ் பண்ணலாம். ஸோ ஃபைட்டோஜியோகிராஃபினா என்ன, வெஜிடேஷன் டைப்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குது, டெசிடியூஸ் ஃபாரஸ்ட், இது எல்லாத்தையுமே வந்து படிக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த பிளான்ட்டோடைய இன்ட்ரோ வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா எக்கோசிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்கோசிஸ்டம் அப்படின்னா என்ன, எக்கோசிஸ்டத்தை பற்றி பார்த்ததுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து இந்த டாப்பிக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்கோசிஸ்டம். ஸோ எக்கோசிஸ்டம்னா எப்படி இருக்கும், வாட் யூ மீன் பை எக்கோசிஸ்டம். ஸோ த டேர்ம் எக்கோசிஸ்டம், ஸோ இந்த எக்கோசிஸ்டம்ங்கிற டேர்மை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய பேர் என்னன்னு பார்த்தோன்னா ஆர்தர் டான்ஸ்லி. ஸோ இவர் வந்து பிரிட்டிஷ் எக்காலஜிஸ்ட். ஸோ இவர் தான் வந்து பொதுவாக வந்து நம்ம பிரிட்டிஷ் உச்சரிப்பில் தான் வந்து இவருடைய நேம் வந்து ஆர்தர் டான்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் விச் ஆஃப் த ஒன் இஸ் பப்ளிஷ்டு இன் 1935, whereas the term it will be coined by R. Clapham and Tansley at the first. ஸோ கிளாஃபம் அப்படிங்கிறதான் வந்து ஆக்சுவலாக காயின் பண்ணார். அட் த ரெக்வெஸ்ட் ஆஃப் த டான்ஸ்லி அட் த ஃபர்ஸ்ட்
Tansley include only the organisms but later only the environment as well. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்கானிசத்தை பற்றி அதோடைய வேர்டு எக்கோசிஸ்டம்ங்கிற வேர்டை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணினதை வந்து டான்ஸ்லி அப்படிங்கிறாங்க. ஸோ அத்தர் டான்ஸ்லி அப்படிங்கிறதா வந்து எக்கோசிஸ்டத்தை வந்து ஃபஸ்ட்டு எக்கோசிஸ்டம் அப்படிங்கிற வேர்டு வந்து கண்டுபிடிச்சவர் இந்த இயர் ஆஃப் 1935. ஸோ நார்மலாக வந்து எக்கோசிஸ்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஸோ எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட், நம்மளுடைய சுற்றுச்சூழல், நம்ம சுற்றுச்சூழல் வந்து என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, லிவிங் திங்ஸ் இருக்குது, நான் லிவிங் திங்ஸ் இருக்குது. இட்ஸ் வில் பி மேட் பை த ஸ்டோன்ஸ், எல்லாமே லிவிங்லேயும் வரும், நான் லிவிங் திங்ஸ்லேயும் வரும். ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாம் நம்ம படிக்கிறதா வந்து இந்த என்விரான்மெண்ட், அதாவது வந்து பிளான்ட் எக்காலஜியில் வந்து இந்த எக்கோசிஸ்டத்தை பற்றி, அதாவது நம்ம இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு படிக்க போகிறதான். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஏபயோட்டிக் காம்பனண்ட் ஒன்று இருக்குது, பயோட்டிக் காம்பனண்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஏபயோட்டிக் காம்பனண்ட் அப்படின்னா என்ன? ஸோ ஏபயோட்டிக் காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபிசிக்கல் காம்பனண்ட், கெமிக்கல் காம்பனண்ட் வந்து அதில் சேரும். இதே வந்து பயோட்டிக் காம்பனண்ட்னா வந்து ஏபயோட்டிக்னா வந்து இட்ஸ் நான் லிவிங் திங்ஸ்னு சொல்லுவோம். இதே பயோட்டிக் காம்பனண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிவிங் திங்ஸ்லாம் வந்து ஆட்டோட்ராப்ஸ்னால் வந்து பிளான்ட் தம்செல்ஃப் தே வில் பி ப்ரிப்பேரிங் தேர் ஃபுட் மெட்டீரியல், ஓன் ஃபுட் மெட்டீரியல் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கன்சியூமர்ஸ்னால் நம்ம எல்லாருமே வந்து கன்சியூமர்ஸ். டீகம்போசர்ஸ்னால் மைக்ரோ பாக்டீரியம், அதாவது பாக்டீரியம், ஃபங்கை எல்லாமே வந்து டீகம்போசர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட் இட்ஸ் வில் பி made by biotic and abiotic component. ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஃபுட் செயின் இருக்குது. ஸோ ஃபுட் செயின் அப்படின்னா என்னென்னா அப்படியே வந்து லிங்க் ஆகிட்டே போகிறது. ஒரு ஆர்கானிசத்தை இன்னொரு ஆர்கானிசம் சாப்பிடும், அதே இன்னொரு ஆர்கானிசம் சாப்பிடும், அப்படியே செயின் மாதிரி போயிட்டு இருக்குது. யூனி டைரக்ஷனலாக தான் அது என்ன ஆகும், எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இதில் இருக்கிற சத்து இது இந்த ஆர்கானிசம் வரும், இந்த ஆர்கானிசத்தில் இருக்கிற சத்து இதுக்கு போகும். ஸோ அதுக்கு பேர் வந்து ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் வேர்ப் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்லிங்கிங் ஆஃப் ஃபுட் செயின். மோர் தென் 2 ஃபுட் செயின் இட்ஸ் வில் பி ஃபார்மிங் ஆஸ் அ ஃபுட் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனர்ஜி ஃப்ளோனா இதில் எப்படி எனர்ஜி ஃப்ளோ ஆகுது, இதோடைய நியூட்ரிஷன் சைக்கிள் என்ன, அதாவது தென் எக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ் வந்து என்ன, பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் என்ன அப்படின்னு இதெல்லாமே வந்து பார்க்குறதா வந்து இந்த எக்கோசிஸ்டத்துடைய ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனும் சேர்ந்தது தான் வந்து நம்மளுடைய எக்கோசிஸ்டம், நம்மளுடைய என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்கோசிஸ்டத்துக்குள்ளே இந்த ஸ்ட்ரக்சர்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் பார்த்தோம்னாலே வந்து மோரோவர் த பிளான்ட் எக்காலஜி இட்ஸ் வில் பி completed. So first we will discuss about the ecosystem. So ecosystem is the basic unit of our environment and it will be comprises the living organisms and non-living organisms and how they interacting with each other. So living thingsum நான்-லிவிங் திங்ஸும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம எக்கோசிஸ்டம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோம்னா லிவிங் திங்ஸ் இல்லாட்டி நான்-லிவிங் திங்ஸ்க்கு ரோலே இல்லை, அதோட யூஸே அங்கே இல்லை. அதே மாதிரி நான் லிவிங் திங்ஸ் இல்லாட்டி லிவிங் திங்ஸும் தே கேன் நாட் ஏபிள் டு சர்வை. நம்மளால் கல், மண், ஏன்னா அதுலேருந்து தான் வந்து பிளான்ட் வரும். அப்போ பிளான்ட் ப்ரிப்பரேஷனாக இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது, நினச்சும் கூட பார்க்க முடியாது அவருடைய என்விரான்மெண்ட் ஃபார்மேஷன்ஸ். ஸோ லிவிங் திங்ஸும் நான் லிவிங் திங்ஸும் இட்ஸ் வில் பி இன்டர்லிங்கிங், மியூச்சுவலி தே ஆர் இன்ட்ராக்டிங் வித் ஈச் அதர். So simple word, geographical area, that is a plant, animals and other organism as well as weather and landscape. So coexist to form a life bubbles that is called as a ecosystem or ecological system. So respective study is called ecology. So அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு, எக்கோசிஸ்டத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, எக்காலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் யூ மீன் பை எக்காலஜினா வந்து இட்ஸ் அ ஸ்டடி அபவுட் த எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் வந்து எக்காலஜி. ஸோ இந்த எக்காலஜியில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டடி பேஸ்டு ஆன் த 4 மெயின் ஃபேக்டர்ஸ். ஸோ 4 மெயின் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த எக்கோசிஸ்டத்தை பற்றி படிக்கும்போது 4 மெயின் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன மெயின் ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்காத மெயினாக பார்த்தோம்னா வந்து ஏபயோட்டிக்னா வந்து நான் லிவிங் திங்ஸ். ஸோ பயோட்டிக் அப்படின்னா வந்து லிவிங் திங்ஸ்.
தென் த மியூச்சுவல் இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் த பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் அப்படின்னா வந்து பயோட்டிக்கும் ஏபயோட்டிக்கும் வந்து ரெண்டுமே ஒரே மியூச்சுவலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து இன்னொரு ஃபேக்டர்ஸ். தென் த ஸ்பேஸ் த ஆக்குபே. ஸோ எந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து ஆக்குபே பண்ணிக்குது, இதெல்லாமே வந்து ஒரு 4 மெயின் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்பார்ட்டண்டான அதாவது வந்து எக்கோ சிஸ்டத்தில் வந்து 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம இம்பார்ட்டன்ட்னு நம்ம நினைக்கிறது வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம், பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அது இல்லாமல் ஏபயோட்டிக் பயோட்டிக் ஃபேக்டரில் ஹவு இட்ஸ் வில் பி இன்ட்ராக்டிங் பிட்வீன் ஈச் அதர் அண்ட் ஹவு இட்ஸ் வில் பி ஆக்குபேயிங் த ஸ்பேஸ், இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இந்த எக்கோசிஸ்டம்னு சொல்கிறாங்க. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஸோ இந்த எக்கோசிஸ்டத்துடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளோ சார்ட் பார்த்தோம், அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது எக்கோசிஸ்டத்தில். ஸோ இட்ஸ் வில் பி இன்க்ளூடிங் த சப்ஸ்டன்ஸ் ஆர் திங்ஸ் தட் வில் பி மேக் த எக்கோசிஸ்டம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ். 2 டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்ன? பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஒன்று, இன்னொன்று ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். ஸோ பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இட்ஸ் வில் பி இன்க்ளூடிங் த லிவிங் எலமெண்ட்ஸ். ஸோ உயிருள்ள திங்ஸ் எல்லாம் வந்து பயோட்டிக் காம்பனன்ட்ஸில் வந்து சொல்லுவாங்க. இட்ஸ் ஹாவ் அ 3 மெயின் டைப்ஸ். என்னென்னா, ஒன்று ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நிறையா ஃபஸ்ட் யூனிட் ஆகட்டும், 5th யூனிட் ஆகட்டும், பிளான்ஸை பற்றி படிக்கல எல்லாமே நம்ம ஆட்டோட்ராப்ஸ்ன்னு ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ ஆட்டோனா வந்து செல்ஃப், ட்ராப்ஸ் அப்படின்னா நியூட்ரிஷன், நரிஸ்மெண்ட், அதாவது வந்து தனக்கு தேவையான உணவை வந்து தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய ஆர்கானிசத்துக்கு பேர் தான் வந்து ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன், ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ் இருக்கக்கூடிய அத்தனை க்ரீன் ஆல்கே, க்ரீன் கலர் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோட்ராஃபிசம் நடக்கக்கூடியது. ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு தேவையான உணவை வந்து அதுவே தயாரிச்சுக்கணும், யாரையும் சார்ந்து இருக்காது. தே கேனாட் டிபெண்டிங் எனி அதர்ஸ், themselves they will be preparing their own food material. So that is called as a autotrophs. So the organism they are preparing their own food. They can also called ப்ரொடியூசர்ஸ். ஸோ இவங்களுக்கு பேர் தான் வந்து ப்ரொடியூசர். ஒவ்வொரு ஃபுட் செயின்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு லைனில் நம்ம என்ன தான் பார்ப்போம்? ப்ரொடியூசர்ஸ் தான் பார்ப்போம். ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ் தான் யார் சாப்பிடுவாங்க? கன்சியூமர்ஸ் சாப்பிடுவாங்க. கன்சியூமர்ஸ்னால் வந்து எடுத்துக்கிறவங்க, அதை வாங்கிக்கிறவங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ்னால் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறவங்க. ஸோ எல்லா க்ரீன் பிளான்ட்ஸு, க்ரீன் ஆல்கேஸ் எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம்? ப்ரொடியூசர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்கோசிஸ்டத்தில் ஃபுட் செயினில் ஃபஸ்ட்டு லைனில் வரக்கூடியதை யார் தான்? இவங்க ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ ஆட்டோட்ராப்ஸை நம்ம இன்னொரு நேம் என்னென்னு சொல்லலாம்னு பார்த்தோன்னா ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோட்டோ ஆட்டோட்ராப்ஸ். ஸோ ஃபோட்டோ ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஃபோட்டோ ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னா வந்து ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபோட்டோனாலே லைட். ஸோ லைட்டை யூஸ் பண்ணி இட்ஸ் வில் பி ப்ரிப்பேரிங் their ஃபுட் மெட்டீரியல். ஸோ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா photosynthesis process அப்படின்னு சொல்லுவோம். photosynthesis process it will be occurring in plant. So autotrophs that preparing their food by using the sunlight, that is called as a photoautotrophs. So they do so via the photosynthesis in the presence of sunlight, water and carbon dioxide. So photosynthesis வந்து நடக்கிறதுக்கு, photosynthesis processக்கு 4 raw materials தேவைப்படுது. க்ரீன் பிளான்ட்டில் ஆல்ரெடி வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் அதுக்கிட்டே இருக்கும். ஸோ அது இல்லாமல் என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் வேணும், இன்னொன்று H2O வாட்டர் வேணும், அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு CO2. ஸோ தீஸ் ஆல் 4 raw materials, these all the 4 raw materials it will be involving in photosynthesis process. Okay, so for example green plants, bacteria, cyanobacteria, algae எல்லாத்துலேயுமே வந்து என்ன நடக்கும்? photosynthesis process நடக்கும். So photoautotrophs are often confused with photoheterotrophs, so which although using the light but instead of carbon dioxide use the other organic material sources of carbon. It's cannot preparing their own food. ஸோ இந்த ஹெட்ரோட்ராப்ஸுங்கிறது எல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா இது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணாது. ஸோ இது வந்து ஓனாக அதுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணாது. கார்பன் டை ஆக்சைடுக்கு பதிலாக அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கானிக் மெட்டீரியல்ஸாக வந்து கார்பன் மாலிகுல் செய்யறது வேறு மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்டை உருவாக்குமோ தவிர they cannot able to producing the food material. ஸோ ஃபோட்டோ ஆட்டோட்ராப்ஸுக்கும் ஃபோட்டோ ஹெட்ரோட்ராப்ஸுக்கும் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து ஹீமோ ஆட்டோட்ராப்ஸ். ஸோ ஹீமோ ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னா என்ன? ஹீமோனாலே வந்து கெமிக்கல். ஸோ தே ஆர் ஜென்ரலி பாக்டீரியா தட் சிந்தசைசிங் சம் கெமிக்கல் காம்பனன்ட் டு ப்ரொடியூசிங் their ஓன் ஃபுட். ஸோ பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ஒரு சில பாக்டீரியா வந்து ஒரு கெமிக்கல் காம்பனன்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான ஓன் ஃபுட்டை வந்து அது எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, அயர்ன் ஆக்சிடைசிங் பாக்டீரியா. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியானா நைட்ரஜனை மட்டும் அப்சார்ப் பண்ணி சேர்த்து வச்சுக்கும். இதே வந்து அயன் ஆக்சிடைசிங் பாக்டீரியான்னு பார்த்தீங்கன்னா அயனை வந்து ஆக்சிடைஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி பாக்டீரியாஸ் வந்து நம்ம சாயில்லையோ இல்லை ஏரில் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை வந்து என்ன பண்ணிக்கும்னா ஃபிக்ஸ் பண்ணி கெமிக்கல் காம்பனண்ட் மூலமாக வந்து ஓன் ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஹீமோ ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி எக்கோசிஸ்டத்தை பற்றி படித்தது. ஸோ எக்கோசிஸ்டத்தை பற்றி நம்ம இன்றைக்கி என்னென்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக வந்து எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறத வந்து எக்கோசிஸ்டம்ங்கிற வேர்டை வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ண யாருன்னு பார்த்தோம்னா ஆர்தர் டான்ஸ்லி அப்படிங்கிறதான் வந்து இந்த இயர் ஆஃப் 1935 they are producing the word ecosystem. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சர், ஃபிசிக்கல், கெமிக்கல் இருக்கும். அதாவது நம்ம காமனாக வந்து ஏபயோட்டிக் காம்பனண்ட் அண்ட் பயோட்டிக் காம்பனண்ட். இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா வந்து ஃபுட் செயின், ஃபுட் வெர்ப், எனர்ஜி ஃப்ளோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், பயோட்டிக் ஃபேக்டர்ஸுங்கிற இதோட டெஃபினிஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா வந்து பயோட்டிக் காம்பனண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் தட் த ஷேப் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம். நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது. பயோ ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் plants, animal, bacteria, algae and other living part of the ecosystem. So ecosystemனாலே வந்து it's a complex system of the living and non-living things. They lived part of the system from biotic factors. So இதில் பார்த்தீங்கன்னா consumers of the group of the organism that feed the producers directly or indirectly for the energy and food. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு ஒரு டெஃபினேஷனாக சொல்லலாம். இதே ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு டெஃபினேஷன் சொல்லணும்னு பார்த்தோம்னா வந்து என்ன சொல்லலாம், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இல்லாட்டி ஏபயோட்டிக் காம்பனண்ட் வந்து இட்ஸ் எக்கோசிஸ்டம் ஆர் நான் லிவிங் ஃபிசிக்கல் கெமிக்கல் காம்போசிஷன் இன் சாயில் ஆர் இன் நேச்சர்னு சொல்லலாம். ஸோ நேச்சராக வந்து ஃபிசிக்கல் காம்போசிஷனாகவும் கெமிக்கல் காம்போசிஷனாகவும் நேச்சுரலாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லணும்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்னால் வந்து என்னென்னமெல்லாம் வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சன்லைட் வரும், வாட்டர் சோர்சஸ் எல்லாம் வரும், ஏரு, சாயில், ராக்ஸு, டெம்பரேச்சர், ரெயின், ஹியூமிடிட்டி எல்லாமே வந்து எதெல்லாம் வரும்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் தான் வரும். ஸோ இதெல்லாமே வந்து பயோட்டிக்கும் ஏபயோட்டிக்கும் டிஃப்ரென்ஷியேட்டாக சொல்லலாம். ஸோ ரிமைனிங் அதர் டூ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், த ஸ்பேஸ் தே ஆக்குபை. ஸோ எந்த அளவுக்கு அது ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பயோட்டிக்கும் ஏபயோட்டிக் காம்பனண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரெண்டுமே சேர்ந்து மியூச்சுவலாக உருவாக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸ்ட்ரக்சர்னா ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னா பார்த்தோன்னா தெம்செல்ஃப் தே வில் பி ப்ரிப்பேரிங் தியர் ஃபுட் மெட்டீரியல். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோ ஹெட்ரோட்ராப்ஸுங்கிறது வேறு, அதாவது ஃபோட்டோ ஆட்டோட்ராப்ஸுங்கிறது வேறு, ஃபோட்டோ ஹெட்ரோட்ராப்ஸுங்கிறது வேறு. அதோட டிஃப்ரென்ஷியேட் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஹீமோனா கெமிக்கல்ஸை வச்சு அது வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஹீமோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எக்கோசிஸ்டம்னா என்ன, இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கோசிஸ்டம்ங்கிறது வந்து என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நம்ம இதோட ரிலவெண்ட்டாக வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். So the first question, which of the following is considered the structural component of an ecosystem? So ecosystemத்தில் வந்து எது வந்து structural componentனு சொல்கிறாங்க? Energy flow, option B nutrient cycling, option C stratification, option D productivity. So energy flow அப்படிங்கிறதும் ஒரு structural component வரும், நியூட்ரிஷன் சைக்கிளும் வரும். பட் ஸ்டாட்டிஸ்ஃபையிங் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஸ்பீசியஸ் ஆக்குபையிங்
வேரியஸ் லெவலிங் ஆஃப் த பயோட்டிக் கம்யூனிட்டி. அதாவது வந்து இப்போ ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரீ ஆக்குபையிங் த டாப் வெர்டிக்கல் லேயர். So while the shrub from the second layer and the herbs, grasses, it will be making up the bottom layer. So this physical arrangement is considered as a structural features of an ecosystem. So energy flow, nutrient cycle, the productivity, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் ஆர் ப்ராசஸிங் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம். இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரக்சரல் ஒன். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஒன் அப்படிங்கிற வந்து ஒரு பிளேஸை ஆக்குபை பண்ணியிருக்கிறத வச்சு சொல்லலாம். நம்ம ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் நம்ம ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி? இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸ்ட்ரக்சரல் அப்படின்னா வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கிறது, பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். ஃபங்க்ஷனல் அப்படின்னா வந்து லிவிங்காக வந்து எதெல்லாம் இருக்குது, என்னென்ன காம்பனண்ட் எக்கோசிஸ்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ இந்த 1 மார்க்கில் வந்து ஸ்ட்ரக்சரல்னு கேட்டிருக்கிறாங்க. ஸ்ட்ரக்சரல் அப்படின்னா வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ரிமைனிங் 3மே வந்து பார்த்திங்கன்னா எதில் தான் வரும்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் ஆஃப் எக்கோசிஸ்டத்தில் தான் வரும். அப்போ ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட் ஆஃப் எக்கோசிஸ்டம்னா எது வரும்னா ஆப்ஷன் சி, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவுமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினோட ரிலவெண்ட் தான். ஆன்சர் வில் பி த சேம், பட் கொஸ்டின் இட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரியும் கொஷின் கேட்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரியும் கொஷின் கேட்கலாம். எப்படி? த வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் different species occupying different level in the biotic community is known as dash. Zonation, pyramid, first one is zonation, second option is stratification, and third option is the species composition, and fourth option is pyramid. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து எது கரெக்டான ஆன்சராக இருக்கும்? ஸோ ஜோனேஷன் அப்படிங்கிறது என்னென்னா வந்து இட்ஸ் அ ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன், ஜோன் சொல்லுவோம். ஸோ ஸ்பீசியஸ் கம்யூனிகேஷன் அண்ட் பிரமிட் இது எல்லாமே வந்து இட்ஸ் வில் பி ரெஃபர்ட் ஆஸ் அ ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த பேட்டர்ன். நம்மளுக்கு இங்கே என்ன மாதிரி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வேர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீசியஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல் இன் த பயோட்டிக் காம்பனண்ட் அப்படிங்கும்போது வேர்டிக்கல் அப்படின்னாலே வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தான் வரும். எதனாலனா த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த வேர்டிக்கல் லேயரிங் ஆஃப் த ஹேபிடேட், த அரேஞ்ச்மெண்ட் ஆர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சம்திங் இன் டு த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இன் அ பயோட்டிக் கம்யூனிட்டி. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீசியஸ் ஆக்குபையிங் different vertical level. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரீ, ஷ்ரப், grasses in a forest. இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஸோ வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு கேட்டாலே வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தான். ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டால் வந்து நம்ம ஜோனேஷன், இந்த ஸ்பீசியஸ் காம்போசிஷன்ஸ், பிரமிட் இது எல்லாமே வந்து சொல்லலாம். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is an abiotic component of the ecosystem? ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுல எந்த காம்பனண்ட் வந்து ஏபயோட்டிக் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லலாம்? ஆப்ஷன் ஏ பாக்டீரியா, ஆப்ஷன் பி பிளான்ட்ஸ், ஆப்ஷன் சி சாயில், ஆப்ஷன் டி ஃபங்கை. ஸோ நார்மலாக நம்ம எக்கோசிஸ்டம் அப்படின்னாலே இட்ஸ் வில் பி மேடப் ஆஃப் 2 மெயின் காம்பனண்ட். ஒன்று பயோட்டிக் அண்ட் இன்னொன்று ஏபயோட்டிக். ஸோ பயோட்டிக்னால் வந்து லிவிங், ஏபயோட்டிக் அப்படின்னா வந்து நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். இதில் பயோட்டிக் காம்பனண்ட் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுனா பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, ஃபங்கை, பாக்டீரியா இது எல்லாமே வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் தான் வரும். இதே ஏபயோட்டிக் காம்பனண்ட்ஸ் அப்படிங்கும்போது இட்ஸ் அ நான் லிவிங் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் இன் த எக்கோசிஸ்டம். என்னென்ன சன்லைட், வாட்டர், டெம்பரேச்சர், விண்டு, சாயில் எல்லாமே வந்து எதில் வேணால் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸில் வரும். ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்குற ஆப்ஷனில் பார்த்தோம்னா பாக்டீரியா, பிளான்ட்ஸ், ஃபங்கை இது எல்லாமே வந்து இட்ஸ் வில் பி கம்மிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், தட் இஸ் அ பயோட்டிக் காம்பனண்ட். நம்மகிட்ட என்ன கொஷின் கேட்டிருக்கிறாங்க? ஏபயோட்டிக். ஸோ விச் இஸ் அ ஏபயோட்டிக்? ஆப்ஷன் சி, சாயில் இஸ் அன் நான் லிவிங் காம்பனண்ட் அண்ட் இட் இஸ் அன் ஏபயோட்டிக் காம்பனண்ட் ஆஃப் த
ecosystem. So option C, soil is the correct answer. Okay, so the next question, in a forest ecosystem, which of the following is a primary consumer? ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபுட் செயினை படிச்சிருந்தோம்னா இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் அ காமன் கொஷின். ஸோ ஒரு எக்கோசிஸ்டமில் நம்ம வந்து ப்ரொடியூசர் அப்படின்னா யார் பார்த்தோம்? ப்ரொடியூசர் அப்படின்னா வந்து பிளான்ட்ஸ், ஆல் க்ரீன் பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூசர். கன்சியூமர்ஸ் அப்படின்னா என்னென்னா வந்து இந்த பிளான்ட்டை டைரெக்டாக சாப்பிட்றவங்களுக்கு பேர் தான் வந்து கன்சியூமர்ஸ். ஸோ ப்ரைமரி கன்சியூமரில் பார்த்தோம்னா வந்து 1ல் இருந்து 5 கன்சியூமர்ஸ் இருக்காங்க. ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர் அண்ட் 4th கன்சியூமர். ஸோ நார்மலாக வந்து 4 கன்சியூமர்ஸ் வந்து மெயினாக இருக்கும். ட்ராபிக்கல் லெவல் 5 இருக்கும். கன்சியூமர்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எவ்வளோ இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா வந்து 4 கன்சியூமர்ஸ், 1ல் இருந்து 4 கன்சியூமர்ஸ் இருப்பாங்க. ஸோ ப்ரைமரி கன்சியூமர்ஸ் அப்படின்னா யாருன்னா, ப்ரைமரி கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூசரை ஃபஸ்ட்டு சாப்பிட்றவங்க தான் வந்து ப்ரைமரி கன்சியூமர். செகண்டரி கன்சியூமர் அப்படின்னா யாருன்னா, ப்ரைமரி கன்சியூமரை சாப்பிட்றவங்க தான் வந்து செகண்டரி கன்சியூமர். ஸோ டெர்ஷரி கன்சியூமர் அப்படிங்கிற வந்து செகண்டரி கன்சியூமரை சாப்பிட்றவங்க. அண்ட் 4th கன்சியூமர் அப்படிங்கிறவங்க வந்து 3rd கன்சியூமர்ஸை சாப்பிட்றவங்க. அப்போது இங்கே ப்ரைமரி கன்சியூமர்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபுட் செயின் ஃபுட் வெப்பில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து யாராக வருவாங்கன்னு பார்த்தோன்னா, பிளான்ட்டை சாப்பிட்றவங்களை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இந்த பிளான்ட்டை ஈட் பண்ணுறவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட் ஈட்டிங் அனிமலை வந்து ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் செகண்டரி டெர்ஷரி அப்படிங்கிறவங்கள தான் வந்து என்ன சொல்லுவோம்னா வந்து கார்னிவோரஸ் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து கார்னிவோரஸ், அதுக்கப்புறம் தான் வந்து ஆம்னிவோரஸ் அனிமல்ஸே வரும். ஸோ இப்போ லைன் அப்படின்னா லைன் இஸ் செகண்டரியாகவும் வரலாம், இல்லை டெர்ஷரி கன்சியூமர்ஸாகவும் வரலாம். இப்போ டீர் அப்படின்னா டீர் வந்து என்ன சாப்பிடும்? எடுத்தோடனேயும் இந்த ப்ரைமரி தானே சாப்பிடும், ப்ரொடியூசரை சாப்பிடுமா? அப்போ இது வந்து ப்ரைமரி கன்சியூமர்லாம் வரலாம். ஸ்னேக் எடுத்தோடனேயுமே வந்து புல்லை சாப்பிடுமா? சாப்பிடாது. புல்லை சாப்பிட்ற ஏதாவது ஒரு சின்ன இன்செக்டை தான் வந்து ஸ்னேக் சாப்பிடும். அப்போ இதுவும் வந்து செகண்டரி கன்சியூமரில் தான் வரும். லயனும் வராது. பாக்டீரியா, ஸோ பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ டீகம்போசர். இது வந்து கன்சியூமர்ஸ்லேயே வந்து வராது. அழுகின இறந்து போன உடல்களை மக்கி போன உயிரினங்களை தான் வந்து சாப்பிடும் பாக்டீரியா. ஸோ அப்போது ப்ரைமரி கன்சியூமர் அப்படின்னா யார்? ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடியூசரை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் எல்லாமே ப்ரைமரி கன்சியூமர்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ இங்கே ஆப்ஷன் பி, டீர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ வந்து ஹியூமன் பீயிங்ஸ்னு கொடுத்துருந்தாலும் ஹியூமன் பீயிங் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். ஏன்னா நம்ம பிளான்ட்ஸை சாப்பிடுவோமே. ஸோ எல்லா ஹெர்பிவோரும் மட்டுமே வராது, ஆம்னிவோரஸும் வரும். பிளான்ட்டை சாப்பிட்றவங்க, இப்போ ஹியூமன் பீயிங் நம்ம வந்து பிளான்ட்டை டைரெக்டாக சாப்பிட்றோம். இப்போ லயனு, ஸ்னேக்கு, பாக்டீரியா இவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளும் ப்ரைமரி கன்சியூமர்ஸாக வரலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸில் எது ப்ரைமரி கன்சியூமர்ஸாக வரும்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, டீர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So the next question, so next question பார்த்தீங்கன்னா, the process of breaking down of detritus into the smaller particles by the earthworm is called dash. Option A, catabolism. Option B, humidification. Option C, mineralization. Option D, fragmentation. ஸோ கெட்டபாலிசம் அப்படின்னா என்ன? கெட்டபாலிசம்னா வந்து இட்ஸ் அ மெட்டபாலிக் ப்ராசஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் வந்து பிரேக் டவுன் இன்டு சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இதுக்கும் எர்த்வார்முக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. ஹியூமனிஃபிகேஷன் அப்படின்னா வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஹியூமஸ், அதாவது ஏதாவது ஒரு ஆர்கானிக் மேட்டரை வந்து டீகம்போஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஹியூமஸுங்கிறது வந்து நேச்சுரலாக வந்து இயற்கையாக டாப் சாயில் வரக்கூடிய ஒரு ஃபர்டைலிட்டி, ஒரு உரமாட்ட வரக்கூடியது. ஸோ இது வந்து டெட்ரிடியூஸில் வந்து வராது. ஸோ மினரலைசேஷன் அப்படின்னா என்ன? இன்ஆர்கானிக் நியூட்ரிஷனில் இருந்து ஆர்கானிக் நியூட்ரிஷனாக மாற்றுறதுக்கூடியதான் வந்து மினரலைசேஷன். அப்போ இதுவும் வராது. ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா என்னென்னா,
டெட்ரிவோரஸ் அப்படின்னா டெட்ரிவோரஸ் அப்படின்னா வந்து எர்த்வாம்னு சொல்லலாம். ஸோ இந்த எர்த்வாம் வந்து என்ன பண்ணும்னா இட்ஸ் வில் பி பிரேக் டவுன் த லார்ஜ் பீஸ் ஆஃப் த டெட்ரிட்ஸ். ஸோ இந்த லார்ஜ் பீசஸாக இருக்கக்கூடிய டெட்ரியூட்ஸை வந்து என்ன பண்ணுன்னா ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக வந்து மாற்றும். ஸோ லார்ஜாக இருக்கக்கூடிய டெட்ரியூட்ஸை வந்து ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக வந்து மாற்றுறது வந்து எதோடைய ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த எர்த்வாமோடைய ஒர்க். ஸோ அதனால தான் வந்து இந்த எர்த்வாமை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெட்ரிட்யூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த ப்ராசஸ் மூலமாக நடக்குது, இது என்ன ப்ராசஸ் மூலமாக வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது டெட்ரியூட்ஸ் அப்படின்னா வந்து சிதைவு, அதாவது வந்து ஒரு பொருளை சிதைக்க வச்சு அது வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணி சின்ன பார்ட்டிகல்ஸாக வந்து எர்த்வாம் மூலமாக மாறக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் தட் ப்ராசஸ் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ fragmentation. That process is called as a fragmentation. So option D, fragmentation is the correct answer. So in next class we are going to discuss about the biotic component, abiotic component. இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஓவராலாக எக்கோசிஸ்டம்னா என்னென்ன காம்போனன்ட் இருக்குது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பயோட்டிக்னா என்ன, ஏபயோட்டிக்னா என்ன, கன்சியூமர்ஸ்னால் என்ன, எக்கோசிஸ்டத்தோடைய கன்சியூமர்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எப்படி இருக்குதுன்னு we will discuss on the next class. So I hope you are understand about this video. Study well. We will meet on the next class with a new topic. Thank you.